நேத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில கரெக்ட்டா நான் ஆஃபர்ன்னு சொல்லும்போது, ரன் ஆகுது. ஃபோனோட பிரச்சனை தான். ஃபோன் ஃபால்ட் தான். ஃபோன் வந்து புதுசா மாத்தணும். அது ஆஃபர்ஸ் என்னங்கிறத நான் இதில சொல்லிர்றேன் ஃபுல்லா. இனிமே டெய்லி வந்து நம்ம சொல்ல தான் போறோம். ஆஃபர் வந்து இந்த ஆஃபர பத்தி மட்டும் நம்ம பேச தான் போறோம் நெறையா. அதுவும் இல்லாம வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கும் நெறைய துணிகள்லாம் நம்ம குடுக்க போறோம் குர்பான் சாரீஸ்லேருந்து. இப்ப வந்து அ ஆஃபர்ஸ் அதில சொன்னேன்ல, அது வந்து எனக்கு நான் கொஞ்ச நேரம் அது வந்து வீடியோ எடுத்தனால எனக்கு ரிமூவ் பண்றதுக்கு மனசே வரல. அதனால வந்து இதில வந்து சொல்லிடலாம் அப்டின்ட்டு. 15,000 வந்து நீங்க நம்மட்ட ஒரு சாரி வாங்கிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல நம்ம வீடியோ அனுப்பிச்சு கூட நீங்க சொல்லலாம் குர்பான் சாரீஸ்ல இந்த மாரின்ட்டு. அந்த மாரி இதில வந்து உங்க பேர் சொல்லி அதாவது நீங்க தான் சொல்லப் போறீங்க. "ஏங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் வந்து உங்க கடையில இருந்து வாங்க போறாங்கங்க." அப்படின்னு நீங்க சொல்லப் போறீங்க. சப்போஸ் அவங்க 2 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன இதில ஆஃபர் நான் பண்ணி குடுக்க போறேன்னா, நீங்க வந்து ரூ. 15,000 கட்டி தான் வந்து ஒரு சாரிக்கு வந்து ரூ. 15,000 நீங்க வந்து கட்டி தான் வந்து சாரி வாங்கியிருந்திருப்பீங்க. நீங்க கட்டின அந்த ரூ. 15,000 வந்து உங்களுக்கு நான் கிஃப்ட்டா ஃப்ரீயா திரும்பி ரிட்டர்ன் உடனே குடுத்துருவேன். நீங்க ஒரு 1/2 அன் ஹவர்ல அத பண்ணீங்கன்னா கூட 1/2 அன் ஹவர்ல ரிட்டர்ன் குடுத்துருவேன். அதுவும் இல்லாம 1 கிராம் கோல்டு 916 ஹால்மார்க் அது. 1 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயா குடுத்துருவேன். கிஃப்ட்டா குடுக்க போறேன். அதுவும் இல்லாம ஆல்ரெடி நீங்க சாரி வாங்கியிருந்திருப்பீங்க. மொத்தத்தில வந்து ரூ. 15,000 அப்புறம் 1 கிராம் கோல்டு 916 காயின் அது. 1 கிராம் கோல்டு காயினு. அதுவும் இல்லாம சாரி. இது எல்லாமே நீங்க வாங்கியிருந்திருப்பீங்க நம்ம குர்பான் சாரீஸ்ல. இது எவ்வளோ பெரிய செம்மையான ஆஃபர். இது யாராலங்க பண்ணி குடுக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. நம்ம குர்பான் சாரீஸால முடியும். அடுத்தது வந்து நெறைய ஆஃபர் வந்து டெய்லி நம்ம போடப் போறோம். அது வந்து நான் இத்தன வருஷம் 24 வருஷம் 15 வயசுல இருந்தே நம்ம வந்து துணியில இருக்கிறதுனால, எனக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் வந்து ரேட் கம்மியா வந்து குடுப்பாங்க. எந்தெந்த ஹோல்சேல் ஷாப்ல வந்து ரேட் கம்மியா இருக்குன்றத, நம்ம அந்த மாரி ஷாப்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் ரொம்ப ரேட் சீப்பா வந்து குடுக்க போறேன் சாரி, சுடிலாம். இது டெய்லி ஆஃபரா டெய்லி 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் லைவ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேணும்னா அதிலயும் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இப்ப இது என்ன சாரீஸ் என்னன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சாரி எல்லாம் காட்டுறேன். அதேபோல இன்னொன்னு சொல்லிர்றேன். ரூ. 100 வாங்குனா அதுக்கு தகுந்த மாரி சாரி இருக்கும். சரிங்களா? ரூ. 10,000 வாங்குனா அதுக்கு தகுந்த மாரி சாரி இருக்கும். ரூ. 1,00,000 வாங்குனா அதுக்கு தகுந்த மாரி சாரி இருக்கும். என்ன நம்ம காசு குடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாரி தான் சாரி இருக்கும். சரியா? உங்களுக்கு நான் சாரி எல்லாமே காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோல காட்டுறேன். இதுலயுமே கட்டாயம் வருதான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம மனசாட்சிக்கும், நம்ம கும்பிடுற தெய்வத்துக்கும் பயந்து வாழ்றவங்க நம்மள மாரி லேடீஸ் நெறைய பேர் இருப்பீங்க. என்ன மாரி லேடீஸ் நெறைய பேர் இருப்பீங்க. அவங்களோட சப்போர்ட் இருந்தா எனக்கு போதும். அதனால வந்து நல்லதே நெனைக்கணும் அப்டின்ட்டு தான் இப்ப நான் வந்து நெனைக்கிறேன். எப்பவுமே நான் அப்டிதான் நெனைப்பேன். இப்போ இந்த டைம் வந்து விட போறதில்ல. ஆஃபர்ஸ் வந்து செம்மையா அள்ளி அள்ளி குடுக்க போறேன். குர்பான் சாரீஸ்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட பேருக்கு நான் அள்ளி குடுத்துருக்கேன். இப்போ அத விட பயங்கரமா அள்ளி குடுக்க தான் போறேன். நமக்கு வந்து நம்ம அந்த ஏழுமலையானும், நம்ம முருகர் சாமியும் நம்ம கூட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல. நல்லபடியா இத பண்ண போறேன் நானு. உங்களுக்கு இந்த ஆஃபர் புரியலனா நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து ரூ. 15,000 கிஃப்ட்டா ரிட்டர்ன் வாங்கிக்குவீங்க. 1 கிராம் கோல்டுங்க 916 அதுவும் வாங்கிக்குவீங்க. சாரி ஆல்ரெடி நீங்க வாங்கியிருப்பீங்க. அப்புறமே வந்து சரி அடுத்தது நாங்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி தான் அந்த 2 பேர வந்து நாங்க சொல்லணுமா? குர்பான் சாரீஸ்ல இந்த மாரி வந்து சாரி வந்து குடுக்குறாங்க. இந்த மாரி ஆஃபர் குடுக்குறாங்கன்னு சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க மறுபடியும் கூட 2 பேர வந்து நீங்க சொல்லலாம். அவங்க வாங்கிக்கலாம் மறுபடியும். ஆனா நீங்க வாங்கணும்னு கிடையாது. புரியுதுங்களா? ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா 2 பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைச்சிரும். 2வது டைம் வந்து 2 பேர் வந்து வாங்குறாங்க அப்டின்னா, உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு என்ன ஆஃபர் வரப்போகுதுன்னா, அந்த 15 வராது. ஏன்னா நீங்க 15,000 கட்டி நீங்க சாரி எதுவுமே வாங்கலில்ல. ஆனா 1 கிராம் கோல்டு கன்ஃபார்மா உங்களுக்கு வந்துரும். அது 1 கிராம் கோல்டு மட்டும் உங்களுக்கு வரும். நெறைய கோல்டு வாங்கி நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஆஃபர வந்து செம்மையா யூஸ் பண்ணிக்கங்க. கோல்டு நம்ம சேர்த்து வைக்கலாம். நீங்க நெனச்சா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த ஆஃபர வந்து பண்ணி முடிச்சிடலாம். உங்க கையில தான் இருக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டியும் ஷிப்பிங் சார்ஜும் உங்களுக்கு வரும் அவ்வளோதான். மத்த எதுவுமே உங்களுக்கு வராது. ஃப்ரீயா தான் நீங்க எல்லாம் வாங்க போறீங்க. இல்லைங்க மறுபடியும் எங்களுக்கு சாரி ஃப்ரீயா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ரூ. 15,000 மறுபடியும் சாரி வாங்கிட்டு மறுபடியும் 2 பேர சொல்லலாம். இல்ல எங்களுக்கு வந்து சாரி ஃப்ரீயா வேண்டாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, வெறும் ஆட்கள மட்டும் அதாவது சாரி மட்டும் எனக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா 2 சாரி சேல்ஸ் ஆச்சுன்னா,
உங்களால் 2 சாரீ சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 2 சாரீக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் புரியல அப்படின்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நன்றி. எனக்கு இதுலேயுமே